அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். وقال نبينا محمد صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. ஏகவல்லன் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா எம்மீது புரிந்த ஒரு பெரும் அருள்தான் கண்ணியமிக்க அவனுடைய அருளுக்கு உட்படக்கூடியவர்களாக எம்மை ஆக்கியிருப்பது. இவ்வாறு இறைவனுடைய அருள்களில், இறைவனுடைய கொடைகளில் ஒன்றுதான் எம்மை முன்னோக்கி வரக்கூடிய இந்த ரமலானுடைய மாதமாக காணப்படுகின்றது. ரமலானுடைய மாதத்தை எமது உயிர் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அதற்கு பின்னால் வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், அதே போன்று எமது மேன்மக்களான இமாம்கள் இந்த ரமலானுக்காக தங்களை முழுமையாக தயார்படுத்தக்கூடியவர்களாக, இந்த ரமலானை எதிர்பார்த்து அதற்கு தங்களை தயார்படுத்தி அதற்கு வழி சமைக்கக்கூடியவர்களாக அவர்களது வாழ்க்கையில் காணப்பட்டிருக்கின்றார்கள். எந்த அளவு என்றால், நம்ம எல்லோருக்கும் தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எமக்கு காட்டி தந்த ஒரு வழிமுறை தான் ரஜபுடைய மாதத்திலிருந்து ரமலானுக்காக தயாராகும் முகமாக, ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக நாம் ஆக வேண்டும் என்பதற்காக நாம் ஓதக்கூடிய துஆ எமக்கு இந்த ரமலானுடைய மாண்பை, ரமலானை எவ்வாறு வரவேற்கணும் என்பதை உணர்த்தி நிற்கின்றது. சில இமாம்கள் சொல்வார்கள், தங்களது வாழ்நாளில் 6 மாதமாக ரமலானுக்கு முற்பட்ட 6 மாத காலங்களில் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை இறைவனிடத்தில் கேட்டு பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாகும். ரமலானுக்கு பிற்பட்ட 6 மாத காலங்களையும் இறைவா, நாங்கள் ரமலானில் நோற்ற நோன்புகள், நாங்கள் ஓதிய ஓதல்கள், நாங்கள் கொடுத்த தர்மங்கள், இவைகளை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று ரமலானுக்கு பிற்பட்ட 6 மாத காலங்கள் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஆகவே ரமலான் நம்ம எல்லோருக்கும் தெரியும், இறைவனுடைய பெரும் அருட்கொடை ரமலானுடைய மாதம் என்பது நாம் எல்லோரும் அறிந்தது. எந்த அளவு என்று சொல்லப்படும், ஒரு மனிதர் ரமலானுடைய ஒரு நோன்பை தவற விட்டதற்காக வேண்டி வருடம் முழுவதும் நோன்பு நோற்றாலும் அந்த ரமலானுடைய மாதத்தில் உள்ள ஒரு நோன்புக்கு ஈடாகாது. ஆகவே இவ்வாறான ஒரு கண்ணியமான ஒரு அருள் நிறைந்த பாக்கியங்கள் பலதை பொதிந்ததுதான் ரமலானுடைய மாதம். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், கத் ஜாஅக்கும் ரமலான், உங்களிடத்தில் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது. அதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வாசம் சொல்வார்கள், ஷஹ்ருன் முபாரக், கண்ணியமான பரக்கத் பொருந்திய ஒரு மாதம். இஃப்தரல்லாஹு அலைக்கும் சியாமஹு, அல்லாஹு தஆலா அந்த மாதத்தில் நோன்பு பிடிப்பதை கடமையாக்கி அந்த மாதத்தில் சுவனத்துடைய வாயில்கள் துறக்கப்பட்டு நரகத்தினுடைய வாயில்கள் அடைக்கப்படும். ஆகவே ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படும். அதில் ஒரு இரவு இருக்கின்றது, அது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று இந்த ரமலானுடைய காலத்தை பற்றி நன்மாராயம் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸை வைத்துத்தான் அதே போன்று சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மேற்சொன்ன ஹதீஸினுடைய இறுதியில், யார் இந்த ரமலானுடைய நலவுகளை அடையக்கூடிய பாக்கியத்தை விட்டும் தடுக்கப்பட்டு விடுகின்றாரோ அவர் அவரது வாழ்நாளில் சகலவிதமான நலவுகளில் இருந்தும் தடுக்கப்பட்டு விட்டார். ஆகவே இவ்வாறான துர்ப்பாக்கியசாலிகளில் ஆகக்கூடா என்பதற்காகத்தான் ரமலானுக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே இறைவனிடத்தில், யா அல்லாஹ், ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு அருள் புரிந்து பரக்கத் செய்து ரமலானுடைய மாதத்தை எங்களுக்கு அடைய செய்வாயாக என்கின்ற பிரார்த்தனை மூலம் நாம் ரமலானுக்காக வேண்டி தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற வழிகாட்டலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். இதை சற்று சிந்தித்து பார்க்கின்ற போது
எந்த ஒரு பழக்க வழக்கங்களையும் நாம் திடீரென்று எடுத்தெடுப்பில் செய்வதற்கு முற்பட்டால் எமது மூளை அதை அங்கீகரிக்காது. இது இன்றைய உலக நவீன விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட விடயம். நாம் எமது வாழ்வில் எந்த ஒரு நடைமுறையையும் மாற்ற முற்படுகின்ற போது அந்த மாற்றம் அதிகமானதாக இருந்தால் அதை எமது மூளை எக்செப்ட் பண்ணாது. ஆகவே இதனுடைய தொடக்கம் குறைவானதிலிருந்து படிப்படியாக நாம் கூட்டி செல்கின்ற போது அதற்கும் எமது உடம்பு இசைவாக்கம் அடைந்து எமது மூளையும் அதை ஒரு பாரதூரமான ஒரு சுமையான விடயமாக எடுத்துக்கொள்ள மாட்டார். பொதுவாக சொல்வார்கள், எந்த ஒரு பழக்க வழக்கமும் ஒரு மனிதர் ஆரம்பமாக ஒரு 21 நாட்களுக்கு அதை நியமமாக செய்து வருகின்றாரோ, செய்து முடித்துவிட்டு அதற்கு பிறகு அந்த பழக்கத்தை 40 நாட்களுக்கு தொடர்ந்து செய்வாராக இருந்தால் அது அவர்களுடைய உடம்பு அந்த பழக்க வழக்கங்களுக்கு இசைவாக்கம் பெற்றுவிடும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமலானுக்கு முன்னாலே ரஜபிலிருந்து நாம் ஆரம்பிக்கின்ற போது சுமார் 60 நாட்கள் நாம் நம்மை ரமலானுக்காக வேண்டி தயார்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையுடன் நாம் அதிகமான தொழுகைகளை, அதிகமான திலாவத்துல் குர்ஆன் ஓதுவதை, இவ்வாறான செயல்களை செய்கின்ற போது ரமலானுடைய மாதம் சகலவிதமான பாக்கியங்களையும் நாம் அடைந்து கொள்வதற்கு துணை புரியக்கூடியதாக இருக்கும். நான் மேலே குறிப்பிட்ட ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, ஷஹ்ருன் முபாரக், இது ஒரு அருள் பொருந்திய மாதம் என்று. இந்த இதை வைத்துத்தான் ஒவ்வொரு மாதங்களிலும் ஒரு நன்மையான சந்தோஷமான நிகழ்வுகள் வருகின்ற போது முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியில் வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொள்வதற்கு இந்த ஹதீஸை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் நன்மாராயம் பெறுவதற்கு, மகிழ்ச்சி அடைவதற்கு இந்த ரமலானில் எக்கச்சக்கமான விடயம் இருக்கின்றது. ஏன், ரமலானுடைய ஆரம்ப பத்தை இறைவன் அவனுடைய அருளுக்கு சொந்தமான ரஹ்மத்துக்குரிய பத்தாகவும், இரண்டாவது பத்தை அவனுடைய மக்ஃபிரத்துக்கு பாவ மன்னிப்புக்குரிய பத்தாகவும், மூன்றாவது பத்தை நரக விடுதலையை பெறுவதற்குரிய பத்தாக எமக்கு ஆக்கி தந்திருக்கின்றான். இறைவனுடைய அருள் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அதில் அவர் மகிழ்வு உறாமல், சந்தோஷம் அடையாமல், ஆனந்தம் அடையாமல் எதில் ஆனந்தம் அடையலாம்? அதே போன்றுதான் இறைவனுடைய மக்ஃபிரத், பாவ மன்னிப்பு ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அதை விட மகிழ்ச்சி எதில் இருக்கின்றது? ஆகவே இவ்வாறான சந்தோஷங்களை பொதிந்துள்ள ரமலானை நாம் சந்தோஷமான முறையில் வரவேற்கின்ற போது நாம் அந்த ரமலானில் சிறப்பான முறையில் ஈடுபடுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எமக்கு ஒரு விதமான அவனது தௌஃபீக்கை தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏனென்றால் நாம் எல்லோரும் பலர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம், ரமலானுடைய காலம் நாம் செய்யக்கூடிய எந்த அமல்களுக்கும் அல்லாஹு தஆலா தரக்கூடிய நன்மைகள் பன்மடங்கானது. பொதுவாக ஒரு மனிதர் ஒரு நன்மை செய்தால் அதற்குரிய அதி குறைந்தபட்சம் 10 விதமான நன்மை கொடுக்கப்படும். ஒருவர் ஒரு ரூபாய் தர்மம் புரிகின்றார், அவர் 10 ரூபாய் தர்மம் புரிந்ததாக நன்மை எழுதப்படும். அதிகபட்சமாக 700 மடங்கு அவருக்கு நன்மை வழங்கப்படும். அதை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா குறிப்பிடுவான், அவன் நாடியவர்களுக்கு அதைவிட பன்மடங்காக்குவான். அது எவ்வளவு என்று வரையறுக்கப்படவில்லை. அதே போன்றுதான் ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டு சுவனத்துடைய வாயில்கள் துறக்கப்படக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். ஆகவே சுவனத்தினுடைய வாயில்கள் துறந்திருக்கின்ற ஒரு நற்செய்தியை வைத்து எந்தொருவர் ஆனந்தம் அடையாமல் இருப்பார்? அதே போன்று நரக வாயில்கள் அடைக்கப்படுகின்றது, ஷைத்தான்கள் விலங்கிடப்படக்கூடிய ஒரு சங்கியான ஒரு மாதம் எம்மை முன்னோக்கி வருகின்றது. ஆகவே இந்த மாதத்தை நாம் பயனுள்ளதாக கழிப்பதற்கு நாம் வீணான விளையாட்டுகளில், வீணான பொழுதுபோக்குகளில் எமது நேரங்களை கழிக்காமல் இதற்காக நாம் ஒரு அட்டவணையை தயார் செய்து, அல்லது எமது வழக்கங்களில் நாம் அதிகமான எவ்வாறு இந்த ரமலானில் நான் அதிகமான குர்ஆன்களை ஓதி முடிக்க வேண்டும், இந்த பழக்கம் ரமலானுடன் மட்டும் நாம் நிப்பாட்டி விடக்கூடாது.
ரமலான் எமக்கு ஒரு பயிற்சிக்குரிய, எம்மை ஆன்மீக வழியில் மேம்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி களம். ரமலானில் நாம் 2 குர்ஆன் ஓத ஆரம்பித்து விட்டால் அந்த பழக்கத்தை நாம் சகல மாதங்களிலும் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறான ரீதியில் தான் நாம் செய்யக்கூடிய நன்மைகளை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரமலானில் மாத்திரம் செய்துவிட்டு அதற்கு பிற்பட்ட காலங்களில் குர்ஆனுடன் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் இருக்கின்ற போது நாம் செய்யக்கூடிய அமல்களில் முழுமையான பலனை எமக்கு இந்த ரமலான் ஒரு முழுமையான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த ரமலானாக அமையாது. ஆகவே எதிர்வரக்கூடிய, எம்மை முன்னோக்கி சமீப நாட்களில் வரக்கூடிய இந்த ரமலானை பலனுள்ளதாக, பயனுள்ளதாக, எமது உலக மறுமை வாழ்விற்கு, எமது வாழ்வில் பல மாற்றங்களை உண்டு பண்ணிய ரமலானாக நாம் கழிப்பதற்கு ஏகவல்லோன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இறைவா, இந்த ரமலானில் உனது ரஹ்மத்தை, உனது மக்ஃபிரத்தை, உனது இத்துக்கும் மினன்னார் எனும் சகல விடயங்களையும் பெற்ற நன்மக்களில் எம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.